கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 24. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால், அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால், அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மனோவா என்ற ஒரு மனிதன், அவருக்கு மனைவி இருக்கின்றால், நீண்ட நாட்களாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு நாள் சற்றேனும் எதிர்பாராத நேரத்தில் அந்த மனைவியிடத்தில் கர்த்தருடைய தூதன் வந்து அவர் சொல்லுகிறார், நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கப் போகிறாய் என்று சொல்லி. உடனே அந்த மனைவி தன் கணவனிடத்தில் சொல்லுகின்றால், கணவனாகிய மனோவா, ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறை அந்த தூதன் வந்து எங்களிடத்தில் பேச வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகின்றார். அதற்கேற்ற வண்ணமாய் சில நாட்களுக்கு பின்பு அதே தூதன் திரும்ப வருகின்றார். அந்த தூதனிடத்தில் மனோவா கேட்கின்ற கேள்வி 12வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை இல்லையா? இன்றைக்கு எந்த பெற்றோர் அல்லது இப்படி ஒரு ஜெபிக்கிற பெற்றோரை நாம் விரல் விட்டு எண்ணி விடலாம். நிறைய பேர் அப்படி ஜெபிப்பது இல்லவே இல்லை. பல நேரங்களில் பிள்ளை பிறப்பதற்கு முன்பதாகவே நாம் என்ன செய்கின்றோம், சேமித்து எடுத்து வைக்க நாம் முயற்சிகளை மேற்கொள்கிறோம். எனக்கு குழந்தை வந்து விட்டது. அதுவும் குறிப்பாக இப்பொழுது இந்த ஐடியில் வேலை செய்கின்ற ஒரு நிலை உருவான பிறகு அந்த இளம் தம்பதியினர்களை கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் வாழ்க்கையில் செட்டிலான பிறகு, அதாவது நாங்கள் சேமித்து ஒரு பிள்ளைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நாங்கள் உருவாக்கி வைத்துவிட்டு பிறகுதான் நாங்கள் பிள்ளைக்கான திட்டமிடுதலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற இளம் தம்பதிகள் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால், சில காலங்கள் அவர்கள் தள்ளி போடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் அவர்கள் விரும்புகிறதான குழந்தை பாக்கியம் நீண்ட காலம் கிடைக்காமல் பலவிதமான இன்னல்களுக்கும் துன்பத்திற்குள்ளாகிறார்கள். இது இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிள்ளை என்பது கர்த்தரால் கொடுக்கிற சுதந்திரம் என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. இங்கே மனோவா அப்படித்தான் நீண்ட நாட்களாக பிள்ளை பாக்கியம் இல்லாத ஒரு தம்பதி. ஆனால் கடவுளால் உனக்கு ஒரு பிள்ளை கொடுக்கப்பட போகிறது அல்ல வரப்போகின்றான் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் கேட்கின்றார், ஆண்டவரே, இந்த வார்த்தை நிறைவேறும் பொழுது, அதாவது நான் அப்படியே நீர் சொல்லுகிற வண்ணமாக பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைக்கும் 24வது வசனத்தில் நான் படித்ததற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்றால், 24வது வசனத்தை கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது, அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று எழுதியிருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு பெற்றோர் தன் பிள்ளையை 12வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிற வண்ணமாக கடவுளுக்கு அடுத்த காரியத்தில் மிகவும் கிரமமாகவும் பக்தியோடு கூட பிள்ளையை வளர்க்கிறார்களோ, அந்த பிள்ளை நிச்சயமாக கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். கர்த்தர் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். மனோவா தம்பதியினர் கடவுளால் தனக்கு கொடுத்த அந்த பிள்ளையை அற்புதமான 2 வார்த்தை சொல்லி கேட்கிறார்கள். அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும். அழகான வார்த்தைகள் அல்லவா? இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் கூட, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கேட்டு இந்த பிள்ளை எப்படி
எப்படி வளர்க்க வேண்டும், அந்த பிள்ளையை நான் எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொண்டு ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக அவர்களை வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் கடவுளால் பரிபூரணமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதோடு மாத்திரமல்ல, அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் அவர் தம் எதிர்காலத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிற ஒரு நிலை வந்தால் கூட, பாதகமான நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்களுக்குள்ளாய் அந்த குழந்தைகள் சிக்கி கொண்டால் கூட கர்த்தர் அந்த பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். கடவுள் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அற்புதமாக திரும்பவும் அந்த பிள்ளைகளை நினைத்தருளி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை தூக்கி எடுத்து அவர்கள் மூலமாய் கடவுள் செய்ய நினைத்ததை கட்டாயம் செய்து முடிக்கிறவராக இருக்கின்றார். அதை தான் மனோவா தம்பதியின் பிள்ளை ஆகிய சிம்சோனின் வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். இறுதி காலத்தில் கடவுள் சிம்சோனை கைவிடவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் உயிரோடு இருப்பதை காட்டிலும் அவன் கடைசி நிமிடத்தில் கர்த்தருக்காக அவன் செய்த காரியம் பெரிய காரியமாக இருந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை குறிப்பாக உங்கள் பிள்ளைகளை குறித்து அதிக பாரத்தோடு கூட கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற பெற்றோராக இருப்பீர்களானால் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, என் பிள்ளையை நான் இப்படி வளர்க்கவில்லையே, அவனுக்கு நல்ல காரியங்களை நல்ல புத்திமத்திகளை சொல்லித்தானே வளர்த்தேன், நல்ல பிள்ளையாக அவன் இருக்க வேண்டும் என்று வளர்த்தேன், ஆனால் என் பிள்ளையும் நல்லவன்தான், ஆனால் திடீரென்று என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று கண் கலங்கி நிற்கின்ற பெற்றோர், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அந்த பிள்ளைகளை திரும்பவும் கடவுள் எடுத்து நிலைநிறுத்தி அவரை ஆசீர்வதிப்பதற்கு கடவுள் போதுமானவராக இருக்கிறார். ஆகையினால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் பிள்ளைகள் முன்னிருந்ததை காட்டிலும் ஆண்டவர் அவர்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கடவுள் தாமே அதே வண்ணமாய் உங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தை வாஞ்சையும் ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை தந்தருளுவாராக. ஆமென், ஆமென்.